கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்திலே இந்த செய்தியை நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிந்தே ஆக வேண்டும். நாம் மறுமையை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. சொர்க்கத்தை குறித்தோ நரகத்தை குறித்தோ இந்த நேரத்திலே கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு முஃமின் சொர்க்கத்திற்கு முன்னதாக, நரகத்திற்கு முன்னதாக, மறுமைக்கு முன்னதாக, அல்லாஹ்வின் விசாரணைக்கு முன்னதாக, ரப்புல் ஆலமீனுடைய சந்திதானத்திலே விசாரிக்கப்படக்கூடிய அந்த நாளுக்கு முன்னதாக ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று, அடுத்த அவனுடைய வாழ்க்கை. எது நம்முடைய அடுத்த வாழ்க்கை? எது நம்முடைய அடுத்த வாழ்க்கை? கபூர். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையாவது கலீஃபா? கொஞ்சம் பேசிக்கிட்டே இருங்க இந்த உரையில, அப்பதான் உங்களுக்கு தொடர்பு இருக்கும் இந்த உரையோட. எத்தனையாவது கலீஃபா? மூன்றாவது கலீஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனை மகளை திருமணம் முடித்தவர்கள்? 2 மகளை திருமணம் முடித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பத்திற்குரிய நபித்தோழர் உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை சந்தித்தால் அழுவார். கபர்களை சந்தித்தால் அழுவார். எப்படி? தன்னுடைய தாடிகள் நனையும் அளவு அழுவார்.